வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பொதுவாக மொபைல் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்ன்ற ஆப்ஷனு. அந்த ப்ளூடூத் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அந்த எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளூடூத்ன்றதுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஃபைலை குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் மூலமாக. இது நம்ம மொபைல்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது குறிப்பிட்ட தூரம்னா அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது 33 ஃபீட் வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ப்ளூடூத்ன்ற ஆப்ஷன் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்தமாரி காமிக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்க ஆன் பண்ணியிருந்தோன்னா பேரிங்ன்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு பேர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். இதுக்கு மூலிமா நம்ம சாங்ஸு அதுக்கப்புறம் இல்லைன்னா ஃபைல்ஸ் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ப்ளூடூத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆட்ஸ்டன்றவர் தான். இவர் 1994 இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது எப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுவும் 7th மே அன்னைக்கு. இது வெளியே 24 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோடைய சிம்பிள் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எழுத்தோடைய சேர்ந்தது தான் அந்த ப்ளூடூத்தோடைய சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஒன்றான நார்டிக் ஹெச் அண்ட் நார்டிக் பின்ற 2 எழுத்தும் சேர்ந்து தான் ப்ளூடூத்ன்ற இதை சிம்பிளை கொண்டு வந்தாங்க. இதை கிங் யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஹெரால்டு ப்ளூடூத்ன்றது தான் வெளியிட்டார். அந்த வேர்ட்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்டிக் ரூன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இதனுடைய ப்ளூடூத்னு பேர் வந்தது அதுன்னு எல்லாருக்குமே யோசிக்க தோணும். அதாவது இன்னும் நீல கலர் பல்ல அப்படின்னு தோணணும். அதே தான் விஷயம். ஹெரால்டு ப்ளூடூத்ன்றது அவருக்கு ஒரு சொத்த பல் இருந்தது, அதாவது டெத் டூத்னு ஒன்று இருந்தது. அந்த பல்லு ப்ளூ கலர் இருந்தது. அதனால் அவர் ப்ளூடூத்னு பேர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் பற்றி இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம், இதில் என்ன குறை நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ நண்பா.